Hi students, welcome to Even Max. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 1 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1 tan x minus tan x 1, then show that A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்போவுமே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. இங்கே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ இன்வர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், எப்போவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கோங்க. இப்போ 1 tan x நமக்கு 1 tan xங்கிறத ஃபஸ்ட்டு காலமாகவும் மைனஸ் tan x 1 மைனஸ் tan x 1 அப்படிங்கிற செகண்ட் காலமாகவும் மாற்றிக்கிடுவோம். சரி, இதுதான் நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ். ரைட், இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 1 tan x மைனஸ் tan x 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1 1 is 1 மைனஸ் tan x மல்டிப்ளை பண்ணால் tan ஸ்கொயர் x மைனஸில் இருக்கிறனால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கிடைக்கும். ஆல்ரெடி மைனஸ் இருந்ததுனால அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நம்மளுக்கு 1 + tan ஸ்கொயர் x அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரிக்கில் ஒன் ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது சீக்கன் ஸ்கொயர் x மைனஸ் tan ஸ்கொயர் x ஈக்குவல் டு 1. அப்போ அந்த மைனஸ் tan ஸ்கொயர் x ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 + tan ஸ்கொயர் xன்னு கிடைக்கும். அப்போ 1 + tan ஸ்கொயர் x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் xக்கு ஈக்குவல். ரைட், இதுதான் நம்மளுக்கு தேவையான டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ which is நான் ஜீரோ. அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ எப்போவுமே நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ்க்கு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், லீடிங் டயகனலை பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அண்டு செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏங்கிற மேட்ரிக்ஸு 1 tan x மைனஸ் tan x 1. இதில் லீடிங் டயகனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 1 தான். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 1 1 அண்டு செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் tan x மைனஸ் tan x ஆகும், மைனஸ் tan x ப்ளஸ் tan x ஆகும் மாறிடும். ரைட், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் tan x மாறிடும், செகண்ட் ஒன் ப்ளஸ் tan x மாறிடும். இதுதான் நம்மளுக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இதை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 மைனஸ் tan x 1. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸு. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண தான் சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ரைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ அதே கிடைக்கக்கூடியதை மல்டிப்ளை பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. இப்போ ஏ இன்வர்ஸில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை ஃபஸ்ட்டில் எழுதிக்கிடுங்க. அப்போ 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூவையும் ஏ இன்வர்ஸுங்கிற வேல்யூவையும் நம்ம எழுத போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன, 1 மைனஸ் tan x 1 1 மைனஸ் tan x 1. நெக்ஸ்ட்டு அதோட மல்டிப்ளிகேஷனில் எது எழுத போகிறோம்னா ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸு. ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 மைனஸ் tan x 1. இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 1 is 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 இன்ட்டு மைனஸ் tan x
minus tan x into 1 minus tan x. And next second row எடுத்து again first காலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. tan x into 1 tan x செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 1 into tan x tan x. ரைட், இப்போ செகண்ட் ரோ வச்சு அதே செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். மைனஸ் tan x into tan xனா tan ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 1 into 1 ப்ளஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 1 secant ஸ்கொயர் எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கட்டும். 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி செகண்ட் நம்பர் என்னென்னா மைனஸ் tan x மைனஸ் tan x ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் 2 tan x மாறிடும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா tan x ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலும் அது 2 tan x மாறிடும். அதே மாதிரி மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இதுதான் நம்மளுக்கு A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. பட் நம்மளுக்கு ஷோ தேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு cos 2x மைனஸ் sin 2x sin 2x cos 2x கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலான்னு பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக்கில் ஆல்ரெடி நம்மளுக்கு 1 secant ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ தெரியும். 1 secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா secant ஸ்கொயர் ரெசிப்ரோக்கில் என்ன cos ஸ்கொயர் எக்ஸு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு இப்போ டேனில் கொடுத்துருந்துருக்காங்க. டேனில் இருக்கிற வேல்யூவை நம்ம சைன் காசுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ சைன் காசுக்கு சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1 minus tan ஸ்கொயரை நான் எப்படி மாற்றிக்கிறேன் sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ். ரைட், அதே மாதிரி இங்கே செகண்ட் ஒன் எப்படி மாற்றிக்கலாம் 2 sin எக்ஸ் பை cos எக்ஸ். ரைட், இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 2 sin எக்ஸ் பை cos எக்ஸ். லாஸ்ட் ஒன் 1 minus tan ஸ்கொயர் எப்படி மாற்றிக்கிடுங்க sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ். ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிற அந்த cos ஸ்கொயர் எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 minus sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயரை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா cos ஸ்கொயரை எல்சிஎம் எடுத்துக்கிடுங்க. cos ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 into cos ஸ்கொயர் என்ன கிடைக்கும் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். ரைட், இப்போ செகண்ட் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 2 sin எக்ஸ் பை cos எக்ஸ். ரைட், இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 sin x cos x வேல்யூ அப்படி இருக்கட்டும். 2 sin x by cos x வேல்யூ அப்படி இருக்கட்டும். அண்ட் லாஸ்ட் நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த cos ஸ்கொயர் எக்ஸ் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே மாதிரி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியே இருக்கக்கூடிய cos ஸ்கொயர் எக்ஸை நம்ம ஒவ்வொரு டேம் கூடயும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ cos ஸ்கொயர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் இருந்தால் cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த cos ஸ்கொயரை நம்ம செகண்ட் டைம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் cos எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ ஒரு cos எக்ஸ் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ஒரு cos எக்ஸும் இங்கே ஒரு sin எக்ஸ் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2 sin எக்ஸ் இன்ட்டு cos எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே cos ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது இதில் டினாமினேட்டரில் ஒரு cos எக்ஸும் இதில் ஒரு cos எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin எக்ஸு cos எக்ஸு. இப்போ லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போதும் அதே மாதிரி டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் இருக்கனால இந்த cos ஸ்கொயரோட கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதே வேல்யூ அப்படியே கிடைக்கும். அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் வரக்கூடிய ஒன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ இதில் cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிய வேண்டிய விஷயம். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா cos 2x. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்கில் செகண்ட் இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 2 sin எக்ஸ் cos எக்ஸ். 2 sin எக்ஸ் cos எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா sin 2x அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட், இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கும் cos 2x. 2 sin எக்ஸ் cos எக்ஸ்க்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம் sin 2x. ரைட், இப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக cos 2x. அதே மாதிரி மைனஸ் 2 sin எக்ஸ் cos எக்ஸ்க்கு பதிலாக sin 2x. ரைட், அதே மாதிரி செகண்ட் ரோலையும் 2 sin எக்ஸ் cos எக்ஸ் இருக்கனால நம்ம sin 2x அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயருக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணிக்கலாம் cos 2x. ரைட், இதுதான் நம்மளுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.